டு அவர் சேனல் யஷ்வந்த் கேமிங். இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ராங்க்லின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோசி வந்து ஒரு பார்ட்டிக்காக வந்து ரோசி வந்து அவளோட வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கா. அதனால ஃப்ராங்க்லினும் அழகழகாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். அப்புறம் வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு ஃப்ராங்க்லினும் கிளம்பிடுறாங்க. அப்புறம் வந்து எல்லாருமே கிளம்பிடுறாங்க. ஃப்ராங்க்லின் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிளம்பியிருக்கான். அவனோட பைக் மட்டும்தான் நிற்கிது இந்த இடத்துல. அதனால் வண்டி எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு போயிட்டே இருக்கான். ஏன்னா இன்றைக்கி இவன் வேறு சிங்கிள்ஸு ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட இல்லை. ஃப்ராங்க்லின் பார்த்தீங்கன்னா அவனோட வீட்டுக்கு சீக்கிரமாகவே வந்துடுறான். அவனோட வீட்டுக்கு சீக்கிரமாக வந்துட்டு அவனோட டிஃபெண்டர் கார் பழசாயிடுச்சு. ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் என்கிட்ட என்னென்ன கன்ஸ் இருக்கோ ராக்கெட் லான்ச்சரில் ஒரே ஒரு புல்லட் தான் இருக்குது. அதை வச்சு காரை வெடிக்க வச்சிட்றான். இனிமேல் இந்த காரு வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு. அப்புறம் ஃப்ராங்க்லின் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தூங்கவே இல்லை. அவன் காலையில் ஃபுல்லாக தூங்கிட்டான். சொல்லிட்டு இங்கேயோ எங்கேயோ ஓரமாக நிற்கிறான். எப்படியோ ஏதோ ஒரு பொசிஷனில். அப்புறம் 99 ஏதோ ஒரு நம்பருக்கு கால் பண்ணுறான். அப்புறம் இன்னொரு வாட்டி அப்புறம் யாருன்னு தான் தெரில. அவனுக்கு 99 நம்பரில் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு. அப்புறம் வண்டி எடுக்கும்போது அவன் போலீஸ் வேலை எடுக்கலான்னு பார்க்குறான். அதனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா போகிறான். அதுக்காக நம்ம ஃப்ராங்க்லின் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறோம். அப்படியே நம்ம வீடியோ சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதனால் அதெல்லாம் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. அப்போ தான் நான் நிறைய வீடியோலாம் போடுவேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதாவது ஒரு கான்ஸ்டபிள் போலீஸ் ஸ்டேஷனுக்காக போகிறான். ஏன்னா அது கான்ஸ்டபிள் போலீஸ் ஸ்டேஷனில் தான் அட்டென்ட் பண்ண முடியும். அங்கே போலீஸ் சார் இருப்பாங்க தான் தெரில. எந்த ஒரு கேஸுக்கும் வெளியில் போயிருக்கக்கூடாது. அந்த கேஸுக்கு கான்ஸ்டபிள் ஸ்டேஷன்லாம் வந்துடுச்சு கைஸ். ஷிட் யாரும் இல்லை. நம்ம கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிருக்கணும்.
வந்துட்டோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. சார் நானா? டேய் நீதான் போடா. சரி ஓகே நம்மளே போகணும். ஏன்னா அவனுங்க திரும்பும் போது பண்ணலாம். அவனுங்க திரும்பிட்டாங்க. எப்படியாச்சும் தூக்கு ராக்கெட் லான்ச் வேணாம். ஓ ஷிட், 2 பேரையும் கொன்னுட்டோம். ஏன் நம்மளை கொல்றேன்றாங்க? இதுக்கு எதுவும் பண்ணியே ஆகணும். இதை நம்ம மீதியெல்லாம் பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா நான் பார்ப்போம். பார்ட் 1ல் இனிமேல் சரியாக நடக்கலை.